எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இரக்க குணம் அதிகமா இருக்கும். பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று செஞ்சிருவாங்க. ஆக்சுவலா நம்ம கிட்ட காசு இருக்காது, கடன் வாங்கி கூட கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இரக்க குணத்தோட இருப்பாங்க. அவங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படாத அவஸ்தைப்படுவாங்க. இந்த இரக்க குணம் அதிகமா இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அசிங்கத்தை சந்திக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆக்சுவலா அவங்க நல்லா இருக்கணும். ஆனா என்னன்னா அவங்கள அதாவது அந்த இரக்க குணத்தை பயன்படுத்தி நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க. அதுதான் பிரச்சனை. சரிங்களா? அதனால அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப அசிங்கத்தை அவமானம் படுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு சின்ன கதையை பாருங்களேன். ஒரு ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு பெரிய ஒரு நாட்டை வந்து ஆண்டுட்டு இருக்காரு. அங்க பார்த்தீங்கன்னா ஒரு இளவரசர் இருக்காரு. அவருக்கு திருமணமாகி குழந்தைலாம் இருக்கு. அந்த இளவரசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இரக்க குணம். சரிங்களா? நல்ல அருமையான யாராவது வந்து உதவின்னு கேட்டா அது உதவுற சுபாவம் அவருக்கு ரொம்ப அதிகம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல எப்பயுமே செல்வம் வளம் வந்து நிறைஞ்சிருக்கும். மழையெல்லாம் சொன்ன மாதிரி சொன்ன டைம்ல பெய்யும். விவசாயம் நல்லா செழிக்கும். சும்மா பணம் காசுக்கு அந்த நாட்டுல வந்து பஞ்சமே இருக்காது. இவர் என்ன பண்றாருன்னா, ஏன்னா அங்க ஒரு யானை ஒண்ணு இருக்கு, வெள்ளை கலர் யானை ஒண்ணு. அந்த யானை வந்து அங்க வந்து நின்றுச்சுன்னு வைங்களேன், இந்த ஏரியாவில் அரண்மனை விட்டு வெளியே வந்து நின்றுச்சுன்னா அந்த இடத்துல மழை வந்து டக்குன்னு பெய்யும். எங்கெங்கெல்லாம் அந்த யானை கொண்டு போறாங்களோ அங்கெல்லாம் மழை பெய்யும். அதனால பார்த்தீங்கன்னா அங்க நாட்டில் வந்து நல்ல பொருளாதாரம்லாம் அதிகமா இருக்கும். ஏன்னா விவசாயம்லாம் நல்லா செழிச்சு ஓங்கி நல்ல காசு பணத்தோட நல்ல நிறைஞ்ச செல்வத்தோட எல்லாம் இருக்காங்க. ரொம்ப எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் இளவரசர் என்ன பண்றாருன்னா பக்கத்துல இருக்கிற இன்னொரு நாட்டுக்கு போறாரு. அங்க போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப வறட்சியோட இருக்காங்க. நிறைய சாப்பிட முடியாம இருக்காங்க. ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு வேலை செய்யறவங்கலாம் நிறைய பேரை பாக்குறாரு. அங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு இவர் ரொம்ப நொந்து போறாரு. சரி, மழை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், யானையை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டுவோம்னு சொல்லிட்டு அந்த யானையை என்ன பண்றாரு, வீரர்களை விட்டு கூட்டிட்டு வர சொல்றாரு. யானை வருது. வந்த உடனே வந்து நிப்பாட்டுறாங்க. மழை கொட்டுது. அப்படியே அப்படியே என்ன பண்றாங்க, ஒரு 4-5 இடத்துக்கு போயிட்டு அங்க கூட்டு போறாரு. அந்த இடமெல்லாம் அப்படியே வெள்ளம் பெருக்கெடுத்து வர அளவுக்கு தண்ணி வருது. அவ்வளோ மழை. இதை பார்த்த உடனே அந்த நாட்டு அரசருக்கு வந்து காலிலே விழுந்துட்டார் இளவரசர்கிட்ட. இளவரசரே, எனக்கு வந்து இந்த யானையை கொடுங்க, நான் காலில் விழுந்து கெஞ்சுறேன். எங்க நாடு ரொம்ப வறட்சியால எப்ப பார்த்தாலும் வறட்சியாவே இருக்குது. நீங்க இந்த யானையை கொடுத்தீங்கன்னா அப்பப்ப நாங்க வந்து தேவைப்படுற இடத்துல மழையை பெய்ய வச்சு நாங்க வந்து கொஞ்சம் செல்வத்தோட வாழ்வோம், எப்படியாவது உதவி பண்ணுங்கன்னு காலில் விழுந்துட்டார். இவருக்கா அதை கொடுக்க கூடாது, உண்மை அது கொடுக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தாலும் காலில் விழுந்து இந்த சூழ்நிலையை சொல்லி அழுகவும் அவர் என்ன விட்டார், சரி நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டார். இந்த யானையை வந்து கொடுத்துட்டு வந்தவொடனே அந்த இவங்க நாட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அரசருக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா அது, யானையை கொடுத்துட்டு வந்துட்டானேன்னு. ஏன்னா அது இருக்கும்போதெல்லாம் மழை பெஞ்சிச்சு, நல்லா இருந்தது. இப்படி யானையை அப்படி வந்து கொடுத்துட்டு வந்துட்டானே பக்கத்து நாட்டில் போயிட்டு இவருக்கு சரியான கோவம். மக்களும் அதே மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. எல்லாம் முறையிடுறாங்க ராஜா கிட்ட வந்து, இந்த மாதிரி இளவரசர் இப்படி பண்ணதுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் முறையிடுறாங்க. அப்புறம் மக்களா மகனான்னு பார்க்கும்போது மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு மகனுக்கு என்ன பண்ணிட்டாரு, வெளியே நாட்டை விட்டு வெளியே அனுப்புறாரு. அப்படி அனுப்பும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 குதிரை போட்டுன தேர். அந்த 4 குதிரையும் எப்பேற்பட்ட ஆபத்தையும் கடந்து போகக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு அந்த 4 குதிரைக்குமே. சரிங்களா? நீங்க வழியில எந்த ஆபத்து வந்தாலும் சரி, அதை வந்து அந்த ஆற்றலை அந்த ஆபத்தை கடந்து போயிடும். அப்ப பார்த்துக்கோங்க எந்த இடத்துல எப்படி போகணும். அந்த யாராவது வந்து ஒரு கொள்ளை அடிக்கிறவங்க வராங்க அப்படின்னா அவங்களெல்லாம் கொஞ்சம் கூட அது கவலைப்படாது. அந்த குதிரையே பார்த்துக்கும், அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு குதிரை. அதே மாதிரி ஒரு நதி குறுக்க வருதுன்னா அந்த நதியை நீந்தி போகும். நீந்தி அது எங்க போகணும் வைக்கிறோம் அந்த இடத்துக்கு எந்த ஆபத்தா இருந்தாலும் கொண்டு போய் விட்டுரும், தாண்டி கொண்டு போய் விட்டுரும். அந்த அளவுக்கு வந்து அந்த ஆற்றல் உண்டு அந்த குதிரைகளுக்கு. இவர் என்ன பண்றாருன்னா, இவரும் வந்து மனசு நிறைய கஷ்டம் ராஜாவுக்கு. பையன் இப்படி பண்ணிடக்கூடாது, பண்ணிட்டான். அது சரி பரவாயில்ல, ஏன்னா மருமக நல்ல ஒரு எந்த சூழ்நிலை சமாளிக்கிற ஆற்றல் மருமகளுக்கு உண்டு. அதை நம்பி மவனையும் அனுப்புறாரு. எப்படியா இருந்தாலும் மருமக பார்த்துக்கும் அப்படின்னு. இவரு அந்த ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாருமே அந்த இளவரசரோட போறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா இவருடைய இரக்க குணம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது ஒரு சில முனிவர்களுக்கு அங்கே தெரியுது. போற வழியில அவங்கள என்ன பண்றாங்க, பின்தொடர்ந்து வந்து அவங்க ஓய்வு எடுக்கிற நேரத்தில் வந்துட்டு
இளவரசரே, எங்களுக்கு வந்து நாங்கள் நிறையா சேவை செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் எங்களால் நிறைய இடத்துக்கு போக முடியல. ஏன்னா நிறைய பாம்பு, இந்த புலி, சிங்கம், இந்த மாதிரி காட்டு விலங்கு, அது இல்லாமல் கொள்ளைக்காரர்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கடந்து நிறைய நேரத்துக்கு போக முடியல. நேரம் ரொம்ப விரயமாகுது. இந்த குதிரைகளை நாளைக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் இன்னும் நிறைய சேவை பண்ணுவோம். ரொம்ப வேகமாக நாங்கள் நினைச்ச நேரத்துக்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு சொன்னோடனே குதிரையை அப்படியே தேரோடு கொடுத்து விட்டார். இதை பார்த்துட்டு இருந்த அவங்க மனைவிக்கு என்னன்னா, இவரை இனிமே நம்ம நம்பவே கூடாது. ஏன்னா இந்த இறக்க குணம் வந்து நமக்கு பெரிய ஆபத்தை கொடுத்துரும். நாளைக்கு ஒருவேளை என்ன கேட்டாலும் அவர் கொடுத்துருவாரு, பிள்ளைங்களை கேட்டாலும் கொடுத்துருவாரு. அதனால இந்த இறக்க குணத்தினால நமக்கு ரொம்ப ஆபத்து அதிகம்னு அந்த அம்மா வந்து முடிவு பண்ணிச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுதுன்னா, அந்த அம்மா வந்து அந்த பிள்ளைங்களை வெளியே விடுறதே இல்லை. 2 பொம்பளை பிள்ளைங்க வெளியே விடவே மாட்டாங்க. எந்த இடத்துக்குனாலும் இந்த அம்மா போவாங்க, இல்லைன்னா அவர் தான் போவாரு. ரொம்ப அந்த அந்த அவர் மேல வந்து ஒரு கண் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. இவர் ஏதாவது இறக்க குணத்தை தப்பு பண்ணிடுவாருங்கிற அந்த ஒரு ஜாக்கிரதையான ஒரு உணர்வு. அது இல்லாம இவர் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன ஏதாவது சொல்லிட போறாரு. அந்த 2 பெண்கள் வந்து வெளியே விடவே கிடையாது. ஏன்னா இவர் பாட்டுக்கு யாரா வந்து பொண்ணு கொடுங்கன்னா இவர் பாட்டு கொடுத்துட்டுருவார் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்துல அந்த அம்மா வந்து அந்த 2 பெண்ணையும் வெளிக்காட்டுறதே கிடையாது. ஒரு நாள் என்ன பண்றாங்க, அந்த அம்மா வந்து அந்த இளவரசரோட மனைவி வந்து மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. இளவரசர் அப்ப வீட்டுல இல்லை. உடனே இவர் என்ன பண்றாங்க, இந்த 2 பொண்ணுங்களும் போயிட்டு, ஐயோ நம்ம அம்மா அப்படி மயக்கி விழுந்துட்டாங்களேன்னு போயிட்டு தண்ணியை பார்த்தா தண்ணியை காணா. உடனே ஆத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வரலான்னு குடத்தை எடுத்துட்டு போயிட்டு கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது என்னன்னா, ஒரு முனிவருடைய மனைவி இந்த 2 பிள்ளைங்களையும் பார்த்துறாங்க. அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அவருடைய முனிவர்கிட்ட போறாங்க. சரிங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து தண்ணியெல்லாம் கொடுத்து அம்மாவை காப்பாத்திடுறாங்க. சரிங்களா. முனிவர்கிட்ட போன அந்த அம்மா என்ன பண்ணுது, அவங்களோட முனிவரோட மனைவி என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு என்னை விட அழகா 2 பொண்ணுங்களை பார்த்தேன், அதனால எனக்கு அந்த 2 பெண்களும் எனக்கு அடிமையா என்கிட்ட கூட்டு வந்து வேணும்னு சொல்லி முனிவர்கிட்ட சொல்லிடுச்சு. உடனே முனிவர் என்ன பண்றாரு, சரி அப்படியே ஆகட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போறாரு. பார்த்தா எங்க பார்த்தாலும் அந்த 2 பெண்களை காணோம். என்னடா இது, இந்த ஊர்ல இருந்து தானே வந்துச்சு, காணாமே அப்படின்னு பாக்குறாரு. யார்கிட்ட கேட்டாலும் தெரியல. ஏன்னா அந்த 2 பெண்களையும் வெளியே விடாமையே இருக்கிறதுனால யாருக்குமே தெரியல இப்படி ஒரு 2 பிள்ளைங்க இருக்குன்னு. பாக்குறாரு, ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வராரு, ஒவ்வொரு வீடா பாக்குறாரு, ஒவ்வொரு பெண்களா பாக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா இந்த இளவரசருடைய மனைவி, சரிங்களா, இவங்களை பார்த்த உடனே அவருக்கு தோணுது, என்ன இது நம்ம இந்த மாதிரி மனைவி சொன்னதும் இந்த பெண்ணுடைய அடையாளத்தோடு ஒத்து போகுதே, அப்ப இவங்க வீட்டுல ஏதோ பிள்ளைங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்படியே நோட்டம் விடுறாரு. அங்க பார்த்தா 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. இதை மனைவி பார்த்துக்கிறாரு. ஏன்னா இந்த அம்மா இருந்தா இது நடக்காது, நம்மளோட எண்ணம் வந்து நிறைவேறாதுன்ட்டு வெயிட் பண்றாரு. அந்த அம்மா தண்ணி எடுக்க போகுது. தண்ணி எடுக்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு புலியை வந்து துரத்துற மாதிரி பண்ணிட்டார். அதாவது அந்த அம்மா சீக்கிரம் வரக்கூடாதுன்னு ஒரு புலியை வந்து அனுப்பிச்சு விட்டார். அந்த புலி என்ன பண்ணுது, இந்த அம்மாவை துரத்துது. அதனால ரொம்ப தூரமா போயிட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இளவரசர்கிட்ட போயிட்டு, இளவரசரே என்னுடைய மனைவி வந்து ரொம்ப முடியாம இருக்காங்க, அதனால அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு 2 பெண்கள் வேணும், உங்களுடைய பொண்ணு வந்து எங்ககிட்ட கொடுங்க, கொஞ்சம் என் மனைவியை வந்து கொஞ்சம் உடல்நிலை தேரணும், அதனால உங்க பொண்ணை என்கிட்ட கொடுக்கணும்னு இவரு போங்கம்மான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அங்க இருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்ததுனால அந்த அம்மா வந்து பார்த்தா அந்த 2 பிள்ளைங்களை காணோம். எங்கங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு முனிவர் வந்து கேட்டாரு, அவங்க மனைவிக்கு ரொம்ப முடியாம இருக்கான், அதனால உதவிக்கு வேணும்னாரு, அதனால அனுப்பிச்சு விட்டேன்னோடனே இந்த அம்மாவுக்கு கோபம் தாங்க முடியல. இப்படியாப்பட்ட கணவனை வச்சுக்கிட்டு நான் என்னடா இது, நான் என்ன வாழ்க்கையில் என்ன தப்பு பண்ணேன், இவரை கல்யாணம் பண்ணது மட்டும்தான் நான் செஞ்ச தப்பு, என்ன நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், என் பிள்ளைங்களையும் காணாமன்னு சொல்லி அந்த அம்மா அழுகுது. பாட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க, விரதம் இருக்கிறாங்க, சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு எப்படியாவது என் பிள்ளைங்களை என்கிட்ட கொண்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டு கடவுளை நோக்கி அந்த அம்மா தவம் இருக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவர் கடவுள் வரார். அவர் வந்து அந்த அம்மாட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு, எப்பா நான் வந்து அவன் பெருமைக்காக, அதாவது தன்னுடைய பெயர் விளங்கணும் அப்படிங்கிற ஒரு பெருமைக்காக அவன் அப்படி பண்றானா, அதாவது எல்லாத்துக்கும் வந்து எல்லாம் அள்ளி கொடுக்குறானா, இல்ல அவங்க நல்லா இருக்கணும், இவங்க கிட்ட இது கொடுத்தா நல்லா இருப்பாங்கங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல கொடுக்குறானா அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துட்டு, அப்படி இவன் வந்து உண்மையாலுமே அடுத்தவங்களை நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல தான் கொடுக்குறான் அப்படின்னா, நான் வந்து என்னெல்லாம் இழந்தீங்களோ அத்தனையும் நான் திருப்பி தரேன் அப்படின்னு ஐயா வாங்கியான்னு எல்லாம் போறேன். போனவனே பார்த்தா இவர்கிட்ட வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன ஒரு சின்ன சின்ன அந்த வீட்டில் இருக்கிற
அந்த அரிசி பருப்பு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கு. இவர் போறாரு, எனக்கு உங்க வீட்டுல இருக்கிற எல்லா ஜாமானும் வேணும், என்ன பசி என்னால் தாங்க முடியல அப்படின்னா அத்தனையும் அள்ளி போட்டு கொடுத்துட்டாரு. போட்டு கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டார். அப்புறம் தான் தெரியுது, சரி இவர் வந்து உண்மையிலுமே நம்ம பேருக்காக செய்யல, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்துல தான் செய்யறாரு. ஏன்னா பேருக்கு செய்யறவங்கன்னா எல்லாத்துக்கும் தம்பட்டு அடிப்பாங்க, நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி செய்வாங்க. இவர் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை, மொத்தத்தையும் கொடுத்துட்டாரு. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அவருக்கு ஒண்ணுமே கிடையாது அந்த வீட்டுல. அப்போ அதை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க உங்ககிட்ட இருந்து யார் யாரெல்லாம் நீங்க உங்களுடைய இந்த இறக்க சுபாவத்தை பயன்படுத்தி பலனை அனுபவிச்சாங்களோ அவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க. அவங்க ஏமாத்தினவங்ககிட்ட இருந்து அத்தனை விஷயமும் உங்ககிட்ட வந்துடும். யார் யாரெல்லாம் உங்களை ஏமாத்தினாலும் அத்தனையும் வந்துடும் சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த முனிவர் இந்த வாங்கிட்டு போனாங்க இல்லைங்களா, அந்த ஒரு 4 குதிரையை, அந்த குதிரை வந்துருச்சு. அந்த முனிவரை என்ன பண்ணிருச்சு, அந்த 4 குதிரையுமே 4 பேர்த்தையுமே கொன்றுச்சு. மலையிலேருந்து தள்ளி விட்டுருச்சு. தள்ளி விட்டு நேராக இவங்ககிட்ட வந்துருச்சு. அடுத்து அவங்க பொண்ணு எங்க காணா, பொண்ணு வரல. அந்த கேட்டால் அந்த முனிவரும் அந்த அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரி மன்னர் கூப்பிட்றாரு, ராஜா கூப்பிட்றாரு, இவங்க அப்பா கூப்பிட்றாரு அப்படின்ட்டு அங்கே போறாரு. அங்கே பார்த்தா 2 பிள்ளைங்களும் அங்கே இருக்குது. சரிங்களா, இந்த அம்மா அந்த முனிவரும் இந்த அவங்க மனைவி என்ன பண்ணிருக்காங்க, இங்கே விற்கிறதுக்கு வந்திருக்காங்க. அந்த நாட்டில் ராஜா வந்து அதை கண்டுபிடிச்சி நம்ம பேத்தின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு இவங்க 2 பேர்த்தையும் வந்து கொன்னுட்டாங்க. தலையை சீவ சொல்லிட்டாங்க, தண்டனை கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, பின்னி எடுக்குது, வெள்ளை யானையும் வந்துருச்சு. அது மாதிரி எல்லாமே வந்துருச்சு. யார் யாரெல்லாம் இந்த இறக்க குணத்தை பயன்படுத்தி பலன் பெற்றவங்களோ அவங்க அத்தனை பேரும் இல்லாமல் போயிட்டாங்க. சரிங்களா, அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இறக்க சுபாவத்தை பயன்படுத்தி கண்டிப்பா பலன் பெறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 1000 ரூபாய் இந்த மாதிரி என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, அரிசி இல்லாமல் கஷ்டப்படுது, நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அரிசி பருப்புலாம் வாங்கிக்குவேன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், ஒரு 1000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதோட விடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. இன்னும் 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 அடுத்து 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 அவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில நம்ம கஷ்டத்துல மாற்ற அளவு கொண்டு போய் விட்டுருவாங்க. சரிங்களா, ஐயோ இவர் நல்ல மனுஷன், ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவர், அவர் நல்லா இருக்கணும் அப்படிலாம் யாரும் இங்க நினைக்கிறதுக்கு ஆள் ரொம்ப கம்மி. சரிங்களா, எப்படி இவனை வச்சு நம்ம வந்து நினைச்சதை அடையலாம், இதை பார்க்குறவங்க தான் இங்க அதிகமா இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் நம்மளுடைய இறக்க சுபாவத்தினால அவங்க வந்து காயம் பட்டாலும் கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தற்காலிகம் தான். ஆனா அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய அடி விழும், கண்டிப்பா விழும். சரிங்களா, நம்மளும் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. அவன் வந்து ஒரு நல்ல எண்ணத்துல தான் கேட்கறானா, அவன் உண்மையிலேயே கஷ்டப்படுறானா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னைக்கு ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பயன்படுத்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நட்பே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லை. சொந்த பந்தம் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பாண்டிங் அந்த அளவுக்கு கிடையாது. சரிங்களா, காசு பணம்னு நோக்கி அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் கொஞ்சம் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போங்களேன், ஒரு 10,000 ரூபானா நீங்க ஒன்றும் இல்லை 4 பேர்த்திட்ட கேளுங்க, 10,000 ரூபாய் காசு கூட கிடைக்காது. இன்னைக்கு அந்த அளவுக்கு போயிட்டோம். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அப்படியேப்பட்ட நீங்க இந்த இறக்க குணத்தினால வந்து நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா அதை காக்கிறதுக்கு தான் அம்மா இருக்காங்க, லகுவராகி அம்மா இருக்காங்க. எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் சரி பண்ணி சரிங்களா உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான வாழ்க்கையை ரொம்ப இலகுவா ஈஸியா தரக்கூடிய ஒரு அம்மா தான் இங்க லகுவராகியா இருக்காங்க. இங்க ராகு கேது பரிகார ஸ்தலமா இந்த ஆலயம் இருக்கு. ஒவ்வொரு பஞ்சமியிலையும் இங்க பாத்தீங்கன்னா பஞ்சமி ஹோமம், ராகு கேது பரிகார ஹோமம், நவகிரக ஹோமம், அஸ்திர ஹோமம், பைரவருக்கு பலி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி இங்க நடக்கும், பெரிய விழாவா நடக்கும். அப்புறம் அபிஷேகம், அன்னதானம் எல்லாம் ஒரு நல்ல ஒரு அற்புதமா நடக்கும். அது இல்லாமல் இங்க பரிசுகள் அம்மா ஒவ்வொரு பஞ்சமிக்கும் அம்மா மூலமா பரிசுகள் இங்க வர பக்தர்களுக்கு கிடைக்கும். சரிங்க, இந்த ஆலயம் 94 கரியமாணிக்கம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு, திருச்சி பக்கத்துல. சமயபுரம் உங்களுக்கு தெரியும், சமயபுரம் மாரியம்மன் அது அருகில் இருக்கு. பஞ்சமில் வந்து கலந்துக்கிட்டாலே உங்களுக்கு இந்த மாதிரி எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, ஐயா நான் இறக்கப்பட்டதுக்கு ஒரு குத்தம் ஐயா அப்படின்னா இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்கு. சரிங்களா, அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. கண்டிப்பா ஆனா அம்பாள் எப்படியா இருந்தாலும் காப்பாத்திடுவாங்க. சரிங்களா, வர முடியலைங்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு வைங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க அனுப்பிச்சு வைங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு மாபெரும் வெற்றி கிடைக்கும். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.